அப்படின்னா CR EN thrice CR F6. ஓகேவா? இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போது கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஃப்ளூரின்கிறது -1 வந்து ஃப்ளூரினுடைய மின்சுமை -1 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னா 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் -1 × 6 -6 இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ப்ளஸ்ஸு. ஸோ +3ல் -6 போயிட்டா இதுக்கு மேலே 3 மைனஸ்ன்னு வரும். இதுக்கு மேலே 3 மைனஸ்னால் கண்டிப்பாக இதுக்கு 3+. ஈயன்கிறது இருமுனை இனி, பட் நடுநிலை சுமை உடையது. இப்போ இந்த குரோமியத்துக்கு மேலே இருக்கக்கூடிய மின்சுமை +3. ஓகேவா? எஸ், நம்ம தனித்தனியாக போடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு இது எப்படி பிரியும் அப்படின்னா, CR EN thrice 3+ன்னு பிரியும். அணைவு நேரயனி அணைவு எதிரயனியாக பிரியும். பாருங்கள், அணைவு நேரயனி அணைவு எதிரயனி. சரி, அணைவு நேரயனியில் பார்த்திங்கன்னா EN வந்து இருக்குது. எப்போவுமே அணைவு நேரயனிக்கு தான் பெயரிடணும். ENங்கிறது எத்திலீன் டையமீன் ஈனி. முதல் அணைவில் இருக்கக்கூடியது. இது வந்து 2 அணைவு இருக்கக்கூடிய ஒரு அணைவு சேர்மம். ஒன்று வந்து EN thrice இருக்குது. EN அப்படின்னா ஈனி. இது எத்திலீன் டையமீன் ஈனி இருக்குது. அடுத்து எத்திலீன் டையமீன் எத்தனை டைம் இருக்குது? 3 டைம் இருக்குது. இப்போ நீங்கள் கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், எத்திலீன் டையமீன் அப்படிங்கிற அதனுடைய வார்த்தையிலேயே எத்திலீன் டையமீன் டைங்கிற வார்த்தை இருக்குது. நம்ம அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, டைங்கிற வார்த்தை வந்துட்டால் நான் அதனுடைய எண்ணிக்கையை குறிக்கும் போது மறுபடியும் ட்ரை அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது. அங்கே நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 இருந்தால் பிஸ்ஸுனும் 3 இருந்தால் ட்ரிஸ்ஸுன்னு சொல்லணும். ஈனியினுடைய பெயரில் கிரேக்க முன்னோட்டான டை காணப்பட்டால் மாற்று முன்னோட்டை பயன்படுத்தணும். நான் சொல்கிறது புரியுதா? ஈனியினுடைய பெயர் எத்திலீன் டையமீன், அதில் டைங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஸோ டை வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய எண்ணிக்கையை சொல்லும்போது மறுபடியும் டை போட்டால் ட்ரைன்னு போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்காது ஸ்டூடெண்ட்ஸ். அப்போது ஈனியினுடைய பெயர்லேயே ட்ரைங்கிற வார்த்தை வந்துருந்துச்சு அப்படின்னா அதனுடைய எண்ணிக்கையை குறித்து காமிக்கும்போது, எண்ணிக்கையை எப்படி குறித்து காமிக்கலாம் அப்படின்னா, எண்ணிக்கையை இன்னொரு முன்னோட்டை பயன்படுத்தி எழுதுகிறோம். என்னென்னா ட்ரிஸ். இங்கே 3 EN இருக்கிறதுனால 3 ஈனி இருக்கிறதுனால ட்ரிஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ட்ரிஸ் ஈனி எத்திலீன் டையமீனை தான் நம்ம எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கேன். ஈத்தேன் 1,2 டையமீன். ஓகேவா? ஸோ பாருங்கள், ட்ரிஸ்ஸுங்கிறத சொல்லிவிட்டு அந்த ஈனியினுடைய பெயரை ப்ராக்கெட்குள்ளே ஈத்தேன் 1,2 டையமீன்னு சொல்லணும். புரிஞ்சிச்சா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து மைய உலோக அயனியின் ஆக்சிஜனேற்ற எண்ணை சொல்லணும். சரி, மைய உலோக அயனியினுடைய ஆக்சிஜனேற்ற எண்ணை நாம் எப்படி சொல்லணும் அப்படின்னா, பாருங்கள், இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம். எக்ஸ்ன்னு வச்சுட்டு கண்டுபிடிக்கலாம். அப்படி தான் போட்டிருக்காங்க. எக்ஸு, சப்போஸ் தெரியலனா போட்டுக்கோங்க. எக்ஸுன்னு வச்சுக்கிட்டு ENங்கிறது நடுநிலை மின்சுமை இருக்கக்கூடிய ஈனி 3 டைம்ஸ் இருக்குது. 3 × 0 அந்த அணைவுக்கு மேலே 3+, அதனால் 3+ன்னு போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும்? 3 × 0 0 x = 3+. அந்த அணைவில் குரோமியத்தினுடைய ஆக்சிஜனேற்ற எண் 3+. சரி, நெக்ஸ்ட்டு எதிரயனி அணைவு. எதிரயனி அணைவில் பார்த்திங்கன்னா CR F6 3- இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம்? இதில் CR F6 3- எதிரயனி. அதில் F வந்து 6 ஃப்ளூரின் இருக்குது. F- ஈனி. 6 ஃப்ளூரின் இருந்தால் நம்ம ஃப்ளூரிடோன்னு சொல்லணும். 6 இருந்துச்சு அப்படின்னா கிரேக்க மொழியில் ஹெக்ஸா ஃப்ளூரிடோன்னு சொல்லலாம். ஹெக்ஸா ஃப்ளூரிடோ. மைய உலோக அயனி வந்து பார்த்திங்கன்னா, மைய உலோக அயனியினுடைய பெயரில் இது எதிர்மின் அணைவுக்குள்ளே இருக்கிறதுனால குரோமேட்டுன்னு சொல்லணும். இந்த பாருங்கள், ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு மேலே மைனஸ் மின்சுமை இருக்குது. ஸோ அதனால் மைய உலோக அயனி CRஐ குறிப்பிடும்போது குரோமேட்டுன்னு சொல்லணும். சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ ஹெக்ஸா ஃப்ளூரிடோ குரோமேட் 3ன்னு சொல்லணும். சரி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு ஆக்சிஜனேற்ற எண் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். சப்போஸ் தெரியலனா நீங்கள் போடுங்க. X + 6 × -1 -1 × -3 அப்படின்னு வரும். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ அப்போ நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். எக்ஸு ப்ளஸ்ஸு 6 × -1 x + 6 × -1 ஈக்குவல் டு என்னென்ன போடணும்?
-3ன்னு போடணும், -3ன்னு போடணும். அப்போது 6 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 6 = -3. எக்ஸ் = அந்த 6 அந்த சைடு வந்தால் +6 ப்ளஸ் -3. சரி, 6ல் 3 போச்சுன்னா 3. அப்போ எக்ஸோட மின்சுமை +3. புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், அதுதான் போட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்கன்னா, எதிர் அணைவு ஃப்ளூரைடு 6 ஈனி இருக்குது. ஸோ அதனால் ஃப்ளூரிடோ ஹெக்ஸா ஃப்ளூரிடோன்னு போடுறோம். அணைவு மீதுள்ள மின்சுமை Cr3+, குரோமியம் எதிர் அணைவில் இருக்கிறதுனால குரோமேட்டுன்னு போடணும். அணைவின் மீதுள்ள மின்சுமை +3. ஓகேவா? இப்போ பெயரிடலாம். கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கவனித்து போடுங்க. Cren thrice, Crf6, சரியா? ஃபஸ்ட்டு மின்சுமை போட பார்த்துக்கோங்க. இதுக்கு 3+, இதுக்கு 3-, இதுக்கு -1 × 6 -6, இதுக்கு 3+, இதுக்கு 0 3+. ஓகேவா? எஸ். அப்போ நம்ம பெயரிடலாம். ஃபஸ்ட்டு அணைவு நேர அயனியை தான் பெயரிடணும். ஸோ அணைவு நேர அயனியில் எத்திலீன் டையமீன் 3 டைம்ஸ் இருக்குது. ட்ரிஸ் எத்திலீன் டையமீன். ஸோ ட்ரிஸ் எத்திலீன் டையமீனை வந்து ட்ரிஸ் ஈத்தேன் 1,2 டையமீன் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ அடுத்து குரோமியம், பெயரோட மைய உலோக அயனியினுடைய பெயரை அப்படியே குரோமியம் 3ன்னு போட்டுக்கிறோம். எஸ். நெக்ஸ்ட்டு ஹெக்ஸா ஃப்ளூரிடோ குரோமேட் 3ன்னு போடணும். ஹெக்ஸா ஃப்ளூரிடோ குரோமேட் 3ன்னு போடுறோம். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நல்லா புரிஞ்சு படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். டவுட் இருந்தால் கேளுங்க. இண்டிவிஜுவலாக இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பாருங்கள். கீழே கொடுத்துருக்காங்க. AgNH3 twice Clன்னு கொடுத்துருக்குறாங்களா? அப்போ பாருங்கள், Ag நல்லா கவனிக்கணும். AgNH3 twice Cl அப்படின்னு போடுறோம். சரி, இதுக்கு நம்ம எப்படி பெயரிடுறோம் அப்படின்னு பாருங்கள். -1, இதுக்கு மேலே -1, இதுக்கு +1, 0 +1. இப்போ இதுக்கு பெயரிடலாம். ஈனி பார்த்திங்கன்னா எலி, இது எப்படி பிரியும்? அணைவு நேர அயனி, எளிய எதிரயனி. ஸோ அணைவில் எதை பெயரிடணும்னா ஈனியை தான் பெயரிடணும். ஈனி 2 டைம்ஸ் இருக்குது. டையமைன் என்னென்ன போடணும்? டையமைன் போட்டாச்சா? எஸ், டையமைன்னு போட்டாச்சு. சில்வர், டையமைன் சில்வர் போட்டுட்டோமா? சில்வரோட ஆக்சிஜனேற்ற எண் +1ன்னு போட்டாச்சு. டையமைன் சில்வர் 1 போட்டுட்டோம். வெளியில் Cl இருக்குது. அப்போ என்னென்ன போடணும்? டையமைன் சில்வரோட ஆக்சிஜனேற்ற எண் +1, அதனால் 1 ரோமன் குறியீட்டை போட்டு குளோரைடுன்னு போடணும். ஸோ அப்போ AgNH3 twice Clோட ஐயுபேசி பெயர் டையமைன் சில்வர் 1 குளோரைடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த அணைவு பாருங்கள். COEN twice Cl2 Clன்னு இருக்குது. ஓகேவா? எஸ். ஸோ இதுக்கு நம்ம எப்படி அணைவு கொடுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். COEN twice. ஓகேவா? இதுக்கு எப்படி பெயர் கொடுக்கலான்னு பாருங்கள். COEN twice Cl2 Cl. சாரி, நம்ம இதுக்கு எப்படி மின்சுமை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு -1, இதுக்கு +1, -1 × குளோரின்கிறது -1, -1 2 டைம்ஸ் இருக்குது, 2 இது நடுநிலை சுமையுடையது. இப்போ 3+. ஸோ யூஸ்வலாக அப்படியே போடலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தெரியலன்னா எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிங்க. எக்ஸ்ன்னு வச்சு கண்டுபிடிச்சா 3+ வரும். சரியா? ஃபஸ்ட்டு அணைவு வந்து நேர அயனியாக இருக்குது. ஈனி 2 வகை ஈனி இருக்குது. அதில் எதை பெயரிடலைன்னா ஃபஸ்ட்டு Cl எத்திலீன் டையமீன்னா ஈ வரும். எத்திலீன் டையமீனில் ஃபஸ்ட்டு ஈ வரும். ஓகேவா? ஸோ ஈத்தேன் 1,2 டையமீன்னு போடுவோம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். ஈ வருது, ஈத்தேன் 1,2 டையமீன் ஈ தான் ஃபஸ்ட்டு வருது. இதில் சி வருது. ABCDயில் ஃபஸ்ட்டு சி வந்துடணும், அப்புறம் தான் இ. ஸோ அதனால் நம்ம ஈனிக்கு பெயரிடும்போது ஃபஸ்ட்டு Cl குறிப்பிட்டுருங்க. ஸோ அப்போ Cl மைனஸுங்கிறது குளோரிடோ 2 டைம் இருக்கிறதுனால டைக்ளோரிடோ போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஈனி வந்து ஈத்தேன் 1,2 டையமீன்.
ஈத்தேன் 1,2 டையமீன் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதனால் பிஸ் ஈத்தேன் 1,2 டையமீன்னு சொல்லியாச்சு. இப்போ ஈனியை பெயரிட்டுட்டோம். டைக்ளோரிடோ பிஸ் ஈத்தேன் 1,2 டையமீன்னு போட்டுட்டோம். ஈனியை பெயரிட்டதுக்கப்புறம் மைய உலோக அயனியை பெயரிடணும். மைய உலோக அயனி வந்து பார்த்திங்கன்னா கோபால்ட். ஸோ கோபால்ட்னு பெயரிடுறதுக்கு முன்னாடி அணைவுக்கு மேலே இருக்கக்கூடிய மின்சுமையை பார்க்கணும். அணைவுக்கு மேலே இருக்கக்கூடிய மின்சுமை நேர்மின் சுமை. ஸோ மைய உலோக அயனியினுடைய பெயரை அப்படியே எழுதணும். அப்படியே எழுதுனீங்கன்னா கோபால்ட். ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா டைக்ளோரிடோ பிஸ் எத்திலீன் டையமீன் கோபால்ட், அதனுடைய ஆக்சிஜனேற்ற எண் 3, வெளியில் எளிய எதிரயனி குளோரைடு. ஸோ டைக்ளோரிடோ பிஸ் ஈத்தேன் 1,2 டையமீன் கோபால்ட் 3 குளோரைடு. அதுதான் இதனுடைய ஐயுபேசி பெயர். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்?